பிரதர். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கேன் சிஸ்டர். குஷியா இருக்கேன். சௌபாக்கியமா இருக்கீங்களா? 100 100க்கு 100 பாக்கியமா இருக்கீங்களா? ஆமா சிஸ்டர், சூப்பரா இருக்கேன். 100க்கு 100 பாக்கியசாலியாவே இருக்கேன் சிஸ்டர். எல்லாரும் 100க்கு 100 பாக்கியசாலியாவே இருக்கணும் சிஸ்டர். பாக்கியசாலி 100க்கு 100 பாக்கியசாலினா அப்ப இன்னைக்கு புருஷார்த்தம் வந்து நல்லா பண்ணிருக்கீங்க. அதனால என்ன பாக்கியம் உங்களுக்கு 100க்கு 100 இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. ஓகே பிரதர், நல்லது நல்லது. அப்ப ஒரு மகா வாக்கியங்களை கேட்போம். 20/5/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகி உங்களுக்கு அழிவற்ற வருமானம் பெற வைப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் ஞான ரத்தினங்களால் எந்த அளவு வருமானம் அடைய விரும்புகிறீர்களோ அந்த அளவிற்கு அடைய முடியும் அப்படின்னு இப்போ ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அழிவற்ற வருமானத்தை செய்து தரதுக்காகவே பாபா வந்திருக்கார். அப்ப இந்த சமயத்துல உங்களுக்கு ஞான ரத்தினங்கள் கிடைக்குது. இந்த ரத்தினங்களை பயன்படுத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் சேமிக்கணுமோ அந்த அளவுக்கு வருமானத்தை சேமிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரப்பா. ஓகே சிஸ்டர். கேள்வி: அசுர சம்ஸ்காரங்களை மாற்றி தெய்வீக சம்ஸ்காரங்களை உருவாக்குவதற்கு எந்த விசேஷ முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: சம்ஸ்காரங்களை மாற்றுவதற்கு எவ்வளவு முடியுமோ ஆத்ம அபிமானிக்கான முயற்சி செய்யுங்கள். தேக அபிமானத்தில் வருவதால் தான் அசுர சம்ஸ்காரங்கள் ஏற்படுகிறது. தேக அபிமானத்துல வரதால் தான் அசுர சம்ஸ்காரம் வருது அப்படின்னு அப்போ சொல்றாங்க. அதனால அசுர சம்ஸ்காரங்களை தெய்வீக சம்ஸ்காரமா மாற்றுவதற்காக தந்தை வந்திருக்கிறேன். பிறகுதான் இந்த சரீரம் என்ற முயற்சி செய்யுங்கள். நான் ஆத்மா, பிறகுதான் சரீரம், அந்த முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்ப உங்க சம்ஸ்கார மாற்றம் ஆகணும். அதற்காக நீங்க என்ன காரியம் செய்யணும்? ஆத்மா அபிமானி பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்ப ஆத்மா அபிமானி பயிற்சி செய்யறீங்களோ அப்பதான் தெய்வீக சம்ஸ்காரம் உருவாகும். தேக அபிமானத்துல இருந்தீங்கன்னா அசுர சம்ஸ்காரம் தான் வெளிப்பட்டுட்டே இருக்கும். அதனாலதான் அப்பா தேக அபிமானத்தை விடுங்க, அபிமானியும் ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. தந்தை உங்களுக்கு இப்ப அசுர சம்ஸ்காரங்களை தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரமா மாத்தி தரதுக்காகவே வந்திருக்காரு. அதற்காக நீங்க ஆத்மா பயிற்சி அதிகமா செய்யுங்க. முதலில் நான் ஆத்மா, 2வது தான் சரீரம் அப்படிங்கிற இந்த பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். பாடல்: நீங்கள் இரவெல்லாம் தூங்கியே கழித்தீர்கள். எந்த இரவு தூங்கி கழிச்சோம்? பக்தியத்தான் இரவு அப்படின்னு சொல்லுவாரு. அரை கல்பமா நீங்க பக்தி அஞ்ஞான இருள்ல மூழ்கிட்டீங்க, அதான் இரவ தூங்கியே கழிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி. இந்த பாட்டை குழந்தைகள் பலமுறை கேட்டிருக்கிறீர்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை எச்சரிக்கை கொடுக்கிறார், என்ன கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது இழப்பதற்கான நேரம் அல்ல, மிக அதிகமாக வருமானம் சேமிக்கக்கூடிய நேரம் குழந்தைகளே அப்படின்னு சொல்லி அப்பா சமிக்கை கொடுத்திருக்கிறாங்க. வருமானம் செய்வதற்காக தந்தை வந்திருக்கிறார். வருமானமும் அளவற்று இருக்கிறது. யாருக்கு எவ்வளவு வருமானம் அடைய வேண்டுமோ அடைய முடியுமோ, இது அழிவற்ற ஞான ரத்தினங்களால் புத்தி என்ற பையை நிறைக்கக்கூடிய வருமானம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்காங்க. ஆமா, வருமானம்ன்றது பணம் சம்பாதிக்கிறதுக்கான இது ஸ்தூல வருமானம் கிடையாது. புத்தில ஞான ரத்தினங்களை நிரப்பி வைக்கிறதுக்கான வருமானம். ஆனா அந்த சங்கமயத்துல நீங்க எந்த அளவுக்கு புத்தில ஞான ரத்தினங்களை தாரணை பண்ணி வச்சிருக்கீங்களோ அது ஸ்தூல செல்வமா, ஸ்தூல ரத்தினங்களா எங்க கிடைக்கும்? உங்களுக்கு சத்திய திரேதாயுகத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். இங்க ஞானத்தின் செல்வம், அங்க ஸ்தூல செல்வம் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அதனால தான் இப்பவே ஞான ரத்தினங்களின் வருமானத்தை சேமிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சங்கமயத்துல மட்டும்தான் ஞானத்தின் செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்பா சொல்லியிருக்காங்க, இது எதிர்காலத்திற்கானது, அது பக்தி, இது ஞானம் அப்படின்னு நமக்கு புரிய வச்சிருக்காங்க. எப்பொழுது ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறதோ அப்பொழுதுதான் பக்தியும் ஆரம்பமாகிறது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. எப்பொழுது தந்தை வந்து ராமராஜ்யம் ஸ்தாபனை செய்கிறாரோ அப்பொழுதுதான் ஞானம் ஆரம்பமாகிறது. ஞானம் புது உலகிற்காக, பக்தி பழைய உலகிற்காக அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க. ஆமா, ஞானம் வந்து புது உலகத்துக்காக, சத்திய திரேதாயுகத்துக்காக, பக்தி வந்து பழைய உலகத்துக்காக அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஏன்னா புது உலகம் ஸ்தாபனை ஆகும்போது யார் வந்து ஸ்தாபனை செய்யறா? பாபா வந்து ஸ்தாபனை செய்யறாரு இல்லையா? அப்ப புது உலகத்தின் ஸ்தாபனை செய்யும் போதுதான் ஆத்மா ஞானம், பரமாத்மா ஞானம், இந்த டிராமாவினுடைய முதல் இடை கடை ஞானம்லாம் சொல்லித்தர முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா அப்பதான் ஞானம் கிடைக்குது. அந்த ஞானத்தின் மூலமா தான் ஆத்மா உணர்வு பயிற்சி செய்யறோம். ஆத்மா
உணர்வுல இருக்கும்போது அந்த தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரம் உருவாகுது. அந்த தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு தானே ஆத்மா போய் தேவதையா வாழப் போகுது. சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும். அதே பாருங்க துவாபரயத்துல ராவண ராஜ்யத்துல ஆத்மாங்கிற உணர்வை மறந்து எப்ப தேக உணர்வுக்குள்ள வந்தோமோ அப்பதான் அது அசுர சம்ஸ்காரமா மாறி போயிடுச்சு. அந்த அசுர குணங்கள் வந்ததுக்கு காரணமே அந்த தேக உணர்வு, தேகத்தின் அபிமானம் தான். அதனாலதான் அத பக்தி ராவண ராஜ்யம் அப்படிங்கறத சொல்றாரு. பக்தியில என்ன, வேண்டக்கூடிய பக்தர்களா மாறி போயிட்டோம். ஞானத்துல என்ன ஆயிடுச்சு, நமக்கு எல்லாமே உரிமையா கிடைச்சிச்சு. தந்தை கிட்ட இருக்கிறது எல்லாமே என்னுடையதா மாறிடுச்சு. இந்த விஷயத்தெல்லாம் நல்ல விதத்துல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அத ஞானமும் பக்தியும் இப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். நாடகப்படி மனிதர்களுடைய புத்தி எல்லாமே தவறானவர்களாக ஆகி இருக்கிறது. அதனால் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கீர்கள், முதலில் நான் ஆத்மா பிறகு சரீரம் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க. சரீரம் அழியக்கூடியது என்று தந்தை கூறுகிறார். இதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள், பிறகு விட்டு விடுகிறீர்கள். சம்ஸ்காரம் ஆத்மாவில் தான் பதிவாயிருக்கு அப்படிங்கிறதையும் அப்பா சொல்லியிருக்காங்க. தேகாபிமானத்தில் வருவதால் தான் சம்ஸ்காரம் தேகாபிமானத்தில் வருவதால் சம்ஸ்காரமாகி விடுகிறது. அதாவது வருவதால் அசுர சம்ஸ்காரம் ஆகிவிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பிறகு அசுர சம்ஸ்காரங்களை தெய்வீகமாக மாற்றுவதற்காக தான் இப்ப தந்தை வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க, படிப்பினை கொடுக்கறாங்க. ஓகே சொல்லியாச்சு. அடுத்து வேற வாசிங்க. ஆகிய தந்தை பாபா மற்றும் அம்மா இந்த 2 வார்த்தைகளும் மிக இனிமையானதாகவும் படைப்பவர் என்று தந்தையைத்தான் கூற முடியும். பிறகு முதலில் பிரஜாபிதா தாயை தான் தத்தெடுக்கிறார், பிறகுதான் படைப்புகளை படைக்கின்றார். எல்லையற்ற தந்தையும் கூறுகிறார், நான் இவரிடத்தில் பிரவேசம் செய்கிறேன், இவரது பெயர் பிரபலமாக இருக்கிறது, பாக்கியரதன் என்றும் கூறுகிறார்கள் அப்படின்னு அப்ப சொல்லியிருக்காங்க. ஆமா, பாக்கியரதன் அப்படிங்கிறவரு பிரம்மாவா இருக்காரு. அவர் எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, பக்தி மார்க்கத்துல கூட ஒரு மனித உடல்ல இருக்கக்கூடியவரை தான் பாக்கியரதன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனிதர் யார் அப்படின்னா இந்த பிரம்மா தான் அப்படிங்கறத சொல்றாரு. நான் ஒன்னும் காளை மாடுல எல்லாம் ஏறி வரதில்ல அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க இல்லையா. ஏன்னா சிவனுடைய வாகனம் நந்தி அப்படின்னு சொல்லி கோயில்ல சொல்றாங்க. அப்ப நான் காளை மாட்டுல என்ன செய்ய முடியும், இந்த பிரம்மா உடல்ல பிரவேசமாயி தான் உங்களுக்கு ஞானம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க சிஸ்டர். ஓகே. நிராகார தந்தையிடத்தில் சரீரம் விடும்போதுதான் செல்ல முடியும், இப்படியே யாரும் சென்று விட முடியாது. இந்த ஞானத்தை தந்தை தான் கொடுக்கிறார். இந்த ஞானத்தை இப்பொழுதே இந்த ஞானம் இருப்பதே தந்தையிடம்தான். அழிவற்ற ஞான ரத்தினங்களின் பொக்கிஷம் இருக்கிறது. தந்தை ஞான ரத்தினங்களின் கடலாக இருக்கிறார். தண்ணீருக்கான விஷயம் கிடையாது அப்படின்னு அப்பா சொல்லிருக்காங்க. தண்ணீருக்கான விஷயம் கிடையாது அப்படிங்கிறது இது அந்த ஞானஸ்தானம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் கொடுத்துட்டோம் அப்படின்னா தண்ணீர்ல மூழ்கி எந்திரிச்சு போக சொல்லுவாங்க இல்லையா. அதான் கங்கை ராமேஸ்வரத்தெல்லாம் போய் குளிக்கிறாங்கல்ல, அதுவும் இருக்குது. அந்த கிறிஸ்டின்ஸ் பேப்டிசம்னு சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நீருக்கான விஷயம் கிடையாது. தந்தை கொடுக்கக்கூடிய ஞானம் ஆத்மாவுக்கானது. அந்த புத்தியில அந்த தாரணை செய்யறதுக்கான விஷயம் முன்னாடி சொல்லியிருந்தார் இல்லையா, அதான் சொல்றாங்க. ஓகே சிஸ்டர். அப்புறம் அப்பா சொல்றாங்க, இந்த ஞானத்திற்காகத்தான் அனைத்து ரிஷி முனிவர்களும் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையை நாங்கள் அறியவில்லை என்று கூறி வந்தனர். அதை ஒரு படைப்பவர் மட்டுமே அறிவர். மரத்தின் விதையானவரும் அவர்தான். சிருஷ்டியின் முதல் இடைக்கடையின் ஞானம் அவரிடத்தில்தான் இருக்கிறது. அவர் எப்பொழுது வருகின்றாரோ அப்பொழுது கூறுவார், இப்பொழுது உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கிறது. எப்போது வருவாரோ அப்பதான் அது நமக்கு கிடைக்கும். அவர் இப்போது வந்திருக்காரு அப்படிங்கறத புரிய வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பா. அந்த முனி சாது சன்னியாசிகள் யாருக்குமே படைப்பவரை பத்தியும் தெரியாது, படைப்பினுடைய முதலிடை கடையின் ஞானமும் தெரியாது. தந்தை எப்ப வாராரோ அப்பதான் அவர் தன்னை பத்தின ரகசியத்தை சொல்லுவார், படைப்பவரை பத்தியும் சொல்லுவாரு. இந்த படைப்பினுடைய முதல் இடைக்கடை டிராமாவின் ரகசியத்தையும் பத்தி அவர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, தேவதைகளிடத்தில் இந்த ஞானம் கிடையாது, அதற்காக அவங்க அஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஞானத்தின் மூலமாக அவர்கள் பதவியை பிராப்தியாக அடைந்து விட்டனர். பாபா வாருங்கள், நாங்கள் பதித்ததிலிருந்து பாவனமாக எப்படி ஆவது அதற்கான வழி கூறுங்கள், அதற்கான ஞானம் கூறுங்கள் என்று தந்தையை அழைக்கின்றனர். ஏனெனில் அறியாமல் இருக்கின்றனர். ஆத்மாக்களாகிய நாம் சாந்திதாமத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். ஆமா, சாந்தி தாமத்துல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்றத அப்ப ஆத்மாக்களாகி நீங்க அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தேவதைகள் அப்படிங்கிறவங்க வந்து தூய்மையானவர்கள். இப்ப அசுரர்களா இருக்கக்கூடியவங்க தூய்மையற்றவர்களா இருக்காங்க. அப்ப தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகணும். அதனாலதான் பதித்த பாவனரை வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டீங்க. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுங்க அப்படின்னும் அழைச்சிட்டு இருந்தீங்க. ஏன்னா தந்தைக்கு பேரே துக்ககர்த்தா சுககர்த்தா இல்லையா? அப்ப ராவண ராஜ்யத்துல எல்லாம் துக்கத்துல மாட்டிட்டு இருக்கீங்க, தந்தை வந்து உங்களை சுகத்துக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அதனால்தான் தந்தை மீண்டும் வந்து தனது அறிமுகத்தை இப்போது கொடுத்து கொண்டிருக்கிறாருங்கிறத மனிதர்கள் யாரும் அறியல, அது நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாங்க. மனிதர்கள் ஆத்மாவையோ பரமாத்மாவையோ அறியாமல் இருக்கின்றனர். ஆத்மாவிற்கு ஞானமே இல்லை எனும் பொழுதும் பரமாத்மா அபிமானிகளாக எப்படி ஆக முடியும்? முன்பு நீங்களும் அறியாமல் இருந்தீர்கள், இப்பொழுது ஞானம் கிடைத்திருப்பதால் புரிந்து கொள்கிறீர்கள். முகம் மனிதனாக இருந்தது, ஆனால் தோற்றம் குரங்கு போல இருந்தது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாங்க. முகம் மனிதன் போல இருந்தது, தோற்றம் குரங்கு போல இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? முகம் மனுஷங்க போலதான் இருக்குது. தேவதைகளுக்கும் மனிதர்கள் தான். ஏன்னா அவங்க தெய்வீக குணங்கள் நிரம்பிய மனிதர்கள். இங்க பாருங்க, அசுர குணங்கள் நிரம்பிய மனிதர்கள். அந்த அசுர குணங்கள் கொண்டவங்கள தான் அப்பா குரங்குக்கு சமமா சொல்றாரு. அதான் முகம் மனுஷன் போல இருந்துச்சு, நடத்தை எல்லாமே குரங்கு போல மாறி போயிருச்சு அப்படின்னு சொல்றேன். ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, ஈஸ்வரன் சர்வவியாபி என்று கூறிவிடுகின்றனர். நாடகப்படி இது அவர்களது குற்றம் கிடையாது என்று தந்தை கூறுகிறார். ஈஸ்வரன் வந்து சர்வவியாபி, எங்க பார்த்தாலும் இருக்காரு, கல்லுலயும் இருக்காரு முள்ளிலையும் இருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா இது அவர்களது குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாங்க. மாயை முற்றிலும் கீழான புத்தி உடையவர்களாக ஆக்கி விடுகிறது. குழுக்களுக்கு அசுத்தத்தில் தான் சுகம் கிடைக்கிறது. அசுத்தத்திலிருந்து நீக்குவதற்காக தந்தை வருகிறார். மனிதர்கள் சாக்கடையில் மாட்டி இருக்கின்றனர். ஞானம் பற்றி அறியவே இல்லை எனில் என்ன செய்வது? புதைக்குழியில் மாட்டி இருக்கின்றனர் எனில் பிறகு அவர்களை வெளியேற்றுவது மிகவும் கடினமாகி விடுகிறது. புழுக்களுக்கு வந்து அசுத்தமான இடத்துல இருக்கிறதுதான் அதான் அசுத்தமான விஷயம்னா, இப்ப மாட்டு சாணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, புழு நிறைய இருக்கும். அதுக்கு சாப்பாடெல்லாம் எங்க கிடைக்கும்? அந்த சாணத்துல இருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும் இருக்க புழுக்கள் எல்லாமே. அதான் அசுத்தத்துல இருக்கக்கூடிய அந்த புழுக்களுக்கு சுகம் எதுல கிடைக்குது? அந்த அசுத்தத்திலே கிடைக்குது. அது போல எல்லாரும் விகார கடல்ல மூழ்கி போய் கிடக்கீங்க. விகாரமே மொத்தமா அசுத்தமானது. அதுல போய் ஒரு சுகத்தை தெரியுறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதான் எல்லாரும் சாக்கடைக்குள்ள புதக்குழியில போய் மாட்டிக்கிட்டீங்க. தந்தை வந்து உங்களை வெளியே எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாரு. வெளியே எடுக்கிறதுக்கான முயற்சியும் செய்யறாரு. பாதி வெளியே வாரீங்க. முக்கால்வாசி வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? கைய விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் போய் உள்ள போய் விழுந்துடுறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்தும் இன்னும் நல்லா டீடைல்டா சொல்றாரு. அத மாயை மிகவும் மோசமானது, அதிகமான புயல்களை கொண்டுட்டு வருது அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு மரத்தை உதாரணமா வச்சு ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பூக்கள் இருக்குது அப்படின்னா மரங்கள்ல பூ இருக்கும், பழம் காய்கனிலாம் இருக்கும். அப்ப மாயை புயல் கொண்டுட்டு வருது அப்படின்னா அதுல இருக்க பூக்களும் பழங்களும் உதிர்ந்துருது இல்லையா? அது போல மிகவும் மோசமான ஒரு விஷயமா இருக்குது இந்த மாயை. அவ்வளவு பெரிய புயலை கொண்டுட்டு வந்துருது. குழந்தைகள் எல்லாமே அந்த மலர் போல அந்த கனி போல விழுந்துடுறாங்க கீழே, மாயையின் புயல்ல தாக்கு பிடிக்க முடியாம அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஓகே சிஸ்டர். அதே போல புஜபலத்தினால் யுத்தம் செய்யக்கூடிய இம்சை சேனர்கள் அவர்கள், நீங்கள் வந்து அஹிம்சாதாரிகள், நீங்கள் அஹிம்சையின் மூலம் ராஜ்யம் அடைகிறீர்கள். இம்சையில 2 வகை இருக்கு அல்லவா? ஒண்ணு காமத்துல செல்வது, இன்னொன்னு வந்து மற்றவரை துன்புறுத்துவது. நீங்கள் இப்பொழுது இரட்டை அஹிம்சதாரிகளாக ஆகிறீர்கள் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஞான பலத்தின் இந்த யுத்தத்தை பற்றி யாரும் அறியவே இல்லை. அஹிம்சை என்றால் என்ன என்றும் யாரும் அறியவில்லை. பக்தி மார்க்கத்தின் சடங்குகள் எவ்வளவு இருக்கின்றன. பதித்த பாவனே வாருங்கள் என்று பாடுகின்றனர். ஆனால் நான் வந்து எப்படி பணமா ஆக்குகிறேன் என்பது யாருக்கும் தெரியாது அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அஹிம்சை அப்படிங்கிறது வந்து டபுள் அஹிம்சக் அப்படிங்கறது யார சொல்றாரு அப்படின்னா தேவதைகளை சொல்றாரு அப்பா. இந்த ஹிம்சை அப்படிங்கிறது 2 விஷயம் இருக்குது. அது என்னன்னா, ஒண்ணு காம விகாரத்துல செல்றது ஒரு ஹிம்சை, இன்னொன்னு மற்றவர்களை துன்புறுத்துறது, துக்கம் கொடுக்கக்கூடிய காரியம் செய்யறது. இது 2மே ஹிம்சை தான். இந்த 2 காரியத்தையும் யாரு செய்ய மாட்டாங்க? தேவதைங்க ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. அதனாலதான் அவங்கள டபுள் அஹிம்சக் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. அப்ப ஹிம்சைக்கான விஷயம் இங்க இருக்குது. அப்ப இது விகாரங்களின் உலகம், இது ஹிம்சையின் உலகம், துக்கத்தின் உலகம் அப்படிங்கறத சொல்றாரு. அங்க டபுள் அஹிம்சக் சுகத்தின் உலகம் அப்படிங்கிறதுக்காக அதை பிரிச்சு சொல்லியிருக்காரு, டபுள் அஹிம்சக் அப்படின்றது. ஓகே சிஸ்டர். அப்புறம் கீதையில என்ன தவறு இருக்குங்கிறத அப்பா சொல்றாங்க. குழந்தைகளே, கீதையிலேயே தவறு செய்து விட்டனர். மனிதனை பகவான் என்று கூறிவிட்டனர். சாஸ்திரங்களை உருவாக்கியது மனிதர்கள் தான் படிக்கின்றனர். தேவதைகள் சாஸ்திரங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அங்கு எந்த சாஸ்திரங்களும் கிடையாது. ஞானம் பக்தி பிறகுதான் வைராக்கியம். எதன் மீது வைராக்கியம்? பக்தியின் மீது, பழைய உலகின் மீது வைராக்கியம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாங்க. இந்த கண்களின் மூலம் எதெல்லாம் பாக்குறீங்களோ அவையெல்லாம் இருக்காது என்று தந்தை சொல்கிறார். இந்த முழு உலகமே சீச்சி உலகமா இருக்கு, இதன் மீது வைராக்கியம் வைங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பா. ஞானம் பக்தி வைராக்கியம். ஞானம் முதல்ல இப்ப உங்களுக்கு கிடைக்குது, அதன் மூலமா சத்திய திரேதாயத்துல போய் வாழ போறீங்க. அதுக்கடுத்து பக்தி ஆரம்பிக்குது துவாபர கலியுகத்துல. அப்ப இப்ப இது பழைய உலகமா போயிருச்சு. எது? துவாபர கலியுகம். இந்த கலியுக இறுதி மொத்தமா பழைய உலகமா போயிருச்சு. இப்ப இந்த பழைய உலகம் மொத்தமா விநாசமாக போகுது. அப்ப அதனாலதான் விநாசமாகக்கூடிய இந்த உலகத்தின் மீது உங்களுக்கு வைராகியம் வரணும். அததான் சொல்றாரப்பா, ஞானம் பக்தி வைராகியம். அழியக்கூடிய விஷயத்தின் மேல எதுக்கு உங்களுக்கு பிடிமானம் வச்சிட்டு இருக்கீங்க? அதனாலதான் உங்களுக்கு இதன் மீது வைராக்கியம் இருக்கட்டும். தேகமோ தேகத்தின் உறவுகளோ நீங்க என்ன கண்ணால பாக்குறீங்களோ இந்த உலகத்துல, உலகாய விஷயம் எதெல்லாம் பார்க்கணும், எதுவுமே இருக்க போறதில்லை, எல்லாமே விநாசமாக போகுது. அதனாலதான் வைராகியத்தை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்புறம் இன்னொன்னு அப்பா சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த புது உலகிற்காகவே படிக்கிறீங்க. இந்த படிப்பு ஒன்றும் இந்த பிறப்புக்கு கிடையாது. வேறு எந்த படிப்பாக இருந்தாலும் அது இந்த ஒரு பிறவிக்கு தான். இப்பொழுது சங்கமம் ஆகையால் நீங்கள் எது படிக்கிறீர்களோ அதன் பிராப்தி உங்களுக்கு புது உலகில் கிடைக்கும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எவ்வளவு உயர்ந்த பிராப்தி உங்களுக்கு கிடைக்கிறது. எல்லையற்ற தந்தையிலிருந்து எல்லையற்ற சுகம் பிராப்தியா கிடைக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு அப்பா சமிக்கை கொடுக்குறாங்க. அதனால ஸ்ரீமத் படி நடக்கணும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை தான். அவர் மூலம் நீங்க உயர்ந்தவராக ஆகுறீங்க. அதனால சதா சிரேஷ்டமானவர்களாக அவர் தான் சிரேஷ்டமானவராக இருக்கிறார். உங்களே சிரேஷ்டமானவர்களாக ஆக்குகிறார். 84 பிறவிகள் எடுத்து நீங்க இப்ப தாழ்வா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்பா சமிக்கை கொடுக்குறாங்க. ஆமா, 84 பிறவிகள் எடுக்கிறீங்க. நீங்க முதல்ல சத்துவ பிரதானமா தான் இருந்தீங்க. எப்படி சத்துவம் பிரதானமானீங்க, தந்தை உங்களை அந்த அளவுக்கு உயர்த்திட்டு போனார். இப்ப நீங்க எந்த மாதிரி ஆயிட்டீங்க? தமோ பிரதானமா ஆயிருக்கீங்க. இப்ப தந்தை மீண்டும் உங்களை தமோ பிரதானம் இருந்து சத்துவ பிரதானமா ஆக்குறேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். எல்லையற்ற சுகத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. சத்துவ பிரதானம்ன்றது எல்லையற்ற சுகம் சாந்தியில இருந்த ஒரு காலகட்டம். அதான் சத்துவ பிரதான நிலை, முழுமை நிலை அப்படின்னு சொல்றது. அதை கொடுக்கறதுக்காக, எல்லையற்ற சுகம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது போல அப்பான்னு சொல்றாங்க, நான் பிறப்பிறப்புல எல்லாம் வர்றது கிடையாது. நீங்க தான் பிறப்பிறப்புல மறந்துடுறீங்க. அதனால நான் இப்ப இந்த பாக்கியசாலி ரதத்துலதான் பிரவேசிக்கிறேன். அவரை உங்க குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற யாரையும் இத அவரை பத்தி அறிஞ்சிருக்கல. அதனால இப்ப உங்களுக்கு மரம் மிகவும் சிறியதாகும். மரத்தை புயலும் தாக்கும் அல்லவா, இலைகள் ஆடிக்கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாங்க. பிறகு புயல் தாக்கியதும் கீழே விழுந்து விடுகிறது. சில நல்ல பழமாக சில மாயையின் புயலால் கீழே விழுந்து விடுகிறது. மாயை புயல் மிகவும் வேகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்பா சமிக்கை கொடுக்குறாங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன். அதான் மாயையின் புயல் மிகவும் மோசமா இருக்குது. குழந்தைகள் அந்த மரத்துல இருக்கக்கூடிய பூக்கள் போல, கனிகள் போல புயல் ஜாஸ்தி அடிச்சதுனே அதெல்லாம் உதிர்ந்து போயிருது இல்லையா? அது போல தந்தையின் கையை விட்டுட்டும் போயிடுறாங்க. மாயை மிகவும் மோசமானதா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. புரிய வைக்கிறாங்க. இந்த யோகாங்கிற வார்த்தை சன்னியாசிகளுடையது. அதை நீங்கள் அதை என்று இதை யோகா என்று கூறுவது கிடையாது. யோகா என்ற வார்த்தை சன்னியாசிகளுடையது. இது மிகவும் பிரபலமானது. பலவிதமான யோக முறைகள் இருக்கிறதால தந்தை எவ்வளவு எளிதா உங்களுக்கு கத்துக் கொடுக்குறாரு. எழுந்தாலும் வந்தாலும் நடந்தாலும் காரியம் நினைவு யாத்திரைன்னு அப்பா நமக்கு அந்த யோகாங்கிற வேர்டை மாத்தி நமக்கு சமிக்கை கொடுக்குறாங்க. யாத்திரை, நினைவு யாத்திரைன்னு. அதான் நினைவு யாத்திரைன்னு தான் சொல்லணும். நீங்க ஒரு பொது யோகான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அடயோகிகளும் யோகான்னு சொல்றாங்க, யோகாசனம் செய்யறவங்களும் யோகா அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் சாது சன்னியாசிகள் அந்த பக்தி மார்க்கத்தின் விஷயம் அந்த யோகா அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றாரு. இங்க உங்களுக்கு தந்தை சொல்லித்தரது என்ன? நினைவு யாத்திரை. நின்றாலும் அமர்ந்தாலும் உட்கார்ந்தாலும் என்ன காரியம் செய்தாலும் சாப்பிட்டாலும் மருந்தினாலும் சகஜமா நீங்க நினைவு யாத்திரையில இருக்க முடியும் இல்லையா அப்படிங்கிறத சொல்றாரு. அதான் யோகான்னு சொல்லாதீங்க, நினைவு யாத்திரைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா இன்னொரு சமைக்க என்ன கொடுக்குறாங்கன்னா, ஆத்மாவை யாரும் புரிஞ்சிக்க முடியாது. அது ரொம்ப சூட்சுமமானது, ஆழமான விஷயம். ஆத்மா சூட்சுமமானது, அதனால அது ஆழமான விஷயம் மற்றும் அழிவற்றது. ஆத்மாவும் அழிவற்றது. அதில் பதிவாகி இருக்கும் 84 பிறவிகளின் பாகமும் அழிவில்லாதது. இந்த விஷயங்களை மேலோட்டமாக புத்தி உடையவர்கள் புரிந்து கொள்வது, மேலோட்டமான புத்தி உடையவர்கள் புரிந்து கொள்ள முடியாது.
சாஸ்திரங்களிலும் இந்த விஷயங்கள் கிடையாது அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க. ஆமா. ஆத்மாவும் அழியாது, அந்த ஆத்மால பதிவாயிருக்கக்கூடிய அந்த பாகமும் அழியாது அப்படிங்க சொல்றாரு. ஆத்மா, டிராமா 2மே அழியாதது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. ஆத்மாவும் அழியாது, அதுல இருக்க பதிவு இருக்கு இல்லையா, அந்த டிராமால வந்து பார்ட் பண்ணோம் இல்லையா, சரீரத்தை எடுத்து, அந்த பார்ட்டும் ஒருபோதும் அழியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரத்திலயும் கிடையாது. தந்தை இத பொது விஷயமா சொல்றேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் அது. ஆத்மாவும் அழியாது, அதுல பதிவான பாகமும் ஒருபோதும் அழியாது அப்படின்றது. ஓகே சிஸ்டர். அடுத்து தந்தையோட நினைவு செய்யறதுல தான் நல்ல முயற்சி வைக்கணும். புத்திய நல்லா கூர்மையா வச்சு தந்தையோட நினைவை வந்து எந்த விதமான விபரீத புத்தியும் காட்டாம நம்ம தந்தைய நல்ல சுத்தமாக நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்பா சமிக்கை கொடுக்குறாங்க. நினைவு நன்றாக இருக்கிறது எனில் அன்பான புத்தி இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. அன்பும் கலப்படமின்றி இருக்கணும். அந்த அமிர்தவேளை நேரத்துல பாபாவை தவிர வேற எந்த நினைவும் வரக்கூடாது, யார் நினைவும் வரக்கூடாது என்று தனக்குத்தானே கேட்டுக்கணும், சொல்லிக்கணும், பேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாங்க பிரதர். அன்பு புத்தி, விபரீத புத்தி 2 சொல்லியிருக்காரு. அன்பு புத்தி உடையவர்கள் தான் கலப்படமற்ற நினைவுல இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. விபரீத புத்தி உடையவங்க எப்பவும் தேகதாரிகளை மற்றவங்கள நினைவு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு கலப்படமற்ற நினைவு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யாரு நினைவு யாத்திரை இருக்காங்களோ அவங்கள தான் அன்பு புத்தி உடையவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. நினைவுல இருந்து இருந்து நீங்க மொத்தமா கர்மாதீத்த நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. இப்ப எல்லா கர்மங்களையும் முடிக்கணும் நீங்க. அரை கல்பத்தின் விகர்மாவின் கணக்கு முடிக்கணும்னாலும் தந்தை நினைவுல இருந்தாதான் விகர்மங்கள் விநாசமாகும். அடுத்து சத்திய திரேதாயுகத்துக்காக அந்த அக்கர்மா செய்யறீங்க, அக்கர்மாவின் கணக்கு புண்ணிய கணக்கை உருவாக்கணும்னாலும் தந்தை நினைவுல இருந்துதான் அந்த தெய்வீக குணங்களை தாரணை செய்ய முடியும். தெய்வீக குணங்கள் உங்களுக்குள்ள வந்தாலே நீங்க அக்கர்மா செய்யக்கூடியவர்களா ஆயிடுவீங்க. அப்ப அந்த கணக்கையும் நீங்க முடிக்கணும் இல்லையா? கூடவே 5000 வருஷமா இந்த இயற்கையை நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க. அப்ப இந்த இயற்கையை பாருங்க, மொத்தமா தமோ பிரதானமா ஆகி போயிருக்குது. இதை மீண்டும் சத்துவ பிரதானம் ஆக்கக்கூடிய காரியம் அதுவும் உங்களுடையதா தான் இருக்குது. அரை கல்பம் பக்தர்கள் உங்களை பூஜை செய்துட்டு வந்திருக்காங்க. அப்ப அந்த பூஜை செய்த பக்தர்களுக்கும் அவங்களுக்கான பாக்கியத்தை உருவாக்கி தரதுக்கு தான் சுக்கர்மா செய்யுங்க. இயற்கைக்கும் பக்தர்களுக்கும் சுத்தமான கர்மா சுக்கர்மா செய்யும் போது அவங்களுக்கான பாக்கியத்தையும் உருவாக்கி தந்துட்டு இந்த 3 விதமான கர்மத்தின் கணக்குல இருந்து நீங்க எப்ப விடுபடுறீங்களோ அப்பதான் கர்மாதீத நிலையை அடைய முடியும்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்குமே ஆதாரம் இந்த அன்பு புத்தி, கலப்படமற்ற நினைவு, இந்த நினைவுல தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த நினைவுல இருந்து இருந்து மொத்தமா கர்மாதீத நிலையை அடையணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஓகே சார். இப்ப இன்னொரு சமிக்கை அப்பா கொடுக்குறாங்க. தேர்வு ஒரே நேரத்தில் தான் நடக்கும். எப்போது முடிவு நேரம் நெருக்கத்தில் வருமோ அப்பொழுது அனைவரின் புத்தியும் அன்பானதாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறகு அந்த நேரத்தில் விநாசமும் ஆரம்பமாகும். அதுவரை சண்டைகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். மரணம் எதிரில் இருக்கிறது. யாரோ தூண்டுதல் கொடுப்பதால் தான் நாம் அணுகுண்டை தயாரிக்கிறோம் என்று அயல் நாட்டினரும் புரிந்து கொள்வார் அப்படின்னு அப்பா எவ்வளவு பெரிய அருமையான சமிக்கை கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆமா, அதாவது நமக்கு யாரோ தூண்டுதல் கொடுக்கறாங்க, அதனாலதான் நம்ம இந்த அணுகுண்டு எல்லாம் செய்துட்டு இருக்கோம்னு அவங்களே சொல்லவும் செய்யறாங்க. அதுவும் டிராமால பதிவாயிருக்குது இல்லையா? அதுவும் கூட டிராமால பதிவாயிருக்குது இல்லையா? அப்ப டிராமால இருக்குது, நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வாசிங்க, சூப்பரா இருக்கும். அறிவியல் பலத்தின் மூலம் குலத்தையே விநாசம் செய்து விடுகின்றனர். பாவன உலகிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று குழந்தைகள் கூறுகின்றனர் எனில் சரீரத்தை எடுத்து செல்ல மாட்டார்கள். தந்தை காலனுக்கெல்லாம் காலன் இந்த விஷயங்களை யாரும் அறியவில்லை. மிருகம் இறந்தால் அனிமல்ஸ் இறந்தால் வேட்டைக்காரனுக்கு மகிழ்ச்சி என்று பாடப்பட்டிருக்கிறது. விநாசம் நின்றுவிட வேண்டும், அமைதி ஏற்பட வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர். அரே, விநாசமாகாமல் சுகம் சாந்தி எப்படி ஸ்தாபனையாகும் அப்படின்னு அப்பா கேக்குறாங்க. ஆகையால் சக்கரத்தை பற்றி அவசியம் புரிய வையுங்கள். இப்பொழுது சொர்க்க கதவு திறக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சாந்திதாவும் சுகதாமத்திற்கான நுழைவாயில் என்பதை பற்றியும் ஒரு புத்தகம் வெளியிடுங்கள் என்று அப்படின்னு அப்பா நமக்கு வந்து சொல்றாங்க. ஆமா, இப்ப அணுகுண்டு போட்டு விநாசம் செய்துறாங்க, தங்களுடைய குலத்தை தங்களே விநாசம் செய்துடுறாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. அப்ப மொத்தமா அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சிஸ்டர் சொன்னது? இப்பொழுது சுகம் சாந்தி எப்படி ஸ்தாபனையாகும்? ஏற்படக்கூடாது. ஆனா நாங்க அமைதியா விநாசம் ஆகக்கூடாது, இது மொத்தமா அமைதி அடைஞ்சிடணும் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க.
பாபா அதுக்கு சொல்றாரு, இப்ப இந்த பழைய உலகம் இப்படியே அமைதியா இருந்துச்சுன்னா என்ன காரியம் நடக்கும்? எப்படி சுகம் சாந்தி ஸ்தாபனை ஆகும்? இந்த முழு பழைய உலகமும் துக்கத்தின் உலகமும் விநாசம் ஆனாதான் சுகம் சாந்தி ஸ்தாபனை ஆகும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அதான் சொல்லியிருந்தாரு, மனிதர்கள் இப்படி நினைக்கிறாங்க, ஆனா டிராமா இப்படி பிளான் போய்கிட்டு இருக்குது. இந்த பழைய உலகம் விநாசமா ஆகாம உங்களுக்கு சுகம் சாந்தி கிடைக்காது. இப்ப சாந்தி தாமத்திற்கான கதவு மற்றும் சொர்க்கத்திற்கான கதவு திறக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது இது போன்ற புத்தகங்கள் கூட நீங்க வெளியிடணும் அப்படிங்கிறது. கோடியில ஒரு சிலர் தான் அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாங்க. கண்காட்சியில நல்லா புரிய வைக்க சொல்றாங்க. மனம் உடைந்து விடக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்றாங்க. பிரஜைகள் உருவாகின்றனர் அல்லவா, லட்சியம் மிகவும் உயர்ந்தது, உழைப்பு தேவைப்படுகிறது, நினைவில் தான் உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாங்க. நினைவு கலப்படம் இல்லாம இருக்கணும். சொல்லுங்க பிரதர். அதான் கண்காட்சியெல்லாம் போய் சேவை செய்றீங்க அப்படின்னா மனம் உடைஞ்சு போயிடக்கூடாது. நம்ம இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு சேவை செய்யறோம், யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் மனம் உடைஞ்சு போயிடக்கூடாது. கொஞ்சம் ஞானத்தை கேட்டாலும் பிரஜை லிஸ்ட்ல வருவாங்க இல்லையா அப்படிங்கறத சொல்றாரு. இந்த சொர்க்கத்தின் கதவு, சாந்தி தாமத்தின் கதவுகள் இதெல்லாம் திறக்கப்படுது அப்படின்னு சொல்லும் போது யாராவது கோடியில சிலர் தான் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் ஆரம்ப காலத்துல ஒரே ஒரு ஆத்மாவுக்கு மட்டும் தான் சேவை செய்துட்டு இருந்தேன். அப்ப எனக்குள்ள வர ஒரே சங்கல்பம் இதுதான், நான் ஒருத்தருக்கு சேவை செய்யறது, நான் ஒருத்தருக்கு செய்யல, 1 கோடி ஆத்மாவுக்கு சேவை செய்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரே பாவனையோட சேவை செஞ்சேன். ஏன்னு தெரியுமா? ஏன்னா என் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா கோடியில ஒருத்தர் அப்படிங்கிற போது நான் 1 கோடி பேத்துக்கு சேவை செய்யறதுக்கான பாக்கியத்தை தந்தை எனக்கு உருவாக்கி தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட சேவை செய்தேன். அதான் பாபா சொல்றாரு, யாராவது ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்கனாலும் அவங்க கோடியில ஒருத்தரா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, சேவைக்கான செய்தி வருகிறது. இன்று வித்துவான் மண்டலிகளுக்கு புரிய வைத்தேன், இன்று இவருக்கு புரிய வைத்தேன். நாடகப்படி தாய்மார்களின் பெயர் பிரபலமாக வேண்டும், தாய்மார்களை முன்வைக்க வேண்டும் என்று எண்ணம் குழந்தைகளாகிய உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இது சைத்தன்ய தில்வாலா கோயில் ஆகும். தில்வாலா கோயில், சைத்தன்ய தில்வாலா கோயில் இது அப்படிங்கிறாங்க அப்பா. பிறகு நீங்கள் ராஜ்யம் செய்து கொண்டே இருப்பீர்கள், பக்தி மார்க்கத்தின் கோயில்கள் இருக்காது, எல்லா கோயிலும் அழிஞ்சிட்டு அப்பா. ஆமா, ஏன்னா கோயில் இருக்கவங்களாம் உயிரோட்டமா சைத்தன்யமா ஆயிட்டீங்க அப்படின்னா ராஜ்யம் செய்ய போயிடுவீங்க. அப்ப இந்த பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் இல்லையா அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. இது சைத்தன்யமான தில்வாடா கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தில்வாடா கோயில காமிச்சிருப்பாங்க, கீழே தபஸ்யால பிராமணர்கள் அமர்ந்திருக்கிறது மாதிரியும் மேல கூரையில சொர்க்கத்துக்கு தேவதைகள் போனது மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதான் உதாரணமா பாபா சொல்றாரு, இப்ப நீங்க தபஸ்வி மூர்த்தியா இங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க சைத்தன்யமா இருக்கீங்க, நாளைக்கு முழுமையான தேவதையா மாறி போயிருவீங்க. இப்ப பிராமணர்களா இருக்கீங்க, நாளைக்கு தேவதையா மாற போறீங்க. நீங்க உண்மையிலேயே தேவதையா மாறிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் எல்லாமே எதுவும் தேவைப்படாது இல்லையா அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா நம்மளை தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகள் சொல்லிட்டு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே 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 பாபா. தாரணைக்கு அப்பா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, ஒரு தந்தையின் மீது கலப்படமற்ற அன்பு வைத்து கர்மாதீத்த நிலையை அடைய வேண்டும். இந்த பழைய தேகம் மற்றும் பழைய உலகின் மீது எல்லையற்ற வைராக்கியம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் பழைய உலகம் பழைய தேகத்தின் மீது எல்லையற்ற வைராக்கியம் இருக்கணும், ஒரு தந்தையின் மீது கலப்படமற்ற நினைவு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கலப்படமற்ற நினைவின் மூலமா தான் நீங்க கர்மாதீத்த நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். எந்த காரியமும் அப்பாவோட கட்டளைக்கு புறம்பா செய்யவே கூடாது. யுத்த மைதானத்தில் ஒரு பொழுதும் தோல்வி அடையக்கூடாது, இரட்டை அகிம்சைதாரிகளாக ஆக வேண்டும் அப்படின்னு கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அப்பா. ஆமா, எப்பவுமே கட்டளைப்படி ஸ்ரீமத் படிதான் நடக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. யுத்த காலத்துல ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது, மாயை நிறைய புயலை கொண்டுட்டு வரும். அப்ப எப்பவுமே அந்த யுத்த காலத்துல தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, எல்லா இடத்துலயும் வெற்றியாளரா தான் இருக்கணும் நீங்க. ஏன்னா நீங்க போன கல்பத்திலே வெற்றி அடைஞ்சிட்டீங்க, இந்த கல்பத்திலேயும் வெற்றி அடைய போறீங்க, அடுத்து ஒரு கல்பம் வரும், அப்போ நீங்க தான் வெற்றியாளர். நீங்க கல்ப வெற்றியாளர் அப்படிங்கிற நினைவுலே இருக்கணும், அப்பதான் இந்த போர்க்களத்துல உங்களால வெற்றி அடைஞ்சு போக முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அந்த சமஸ்காரம் எமர்ஜ் ஆயே தீருன்றாரு. ஆமா,
போன கல்பத்திலயும் இருந்துச்சு அந்த சம்ஸ்காரு. ம் அது இப்ப எமர்ஜ் ஆகியே தீரும். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொருளை எடுக்கணுமோ இல்ல இப்ப ஏதாவது தவறான புறமுக்கு விகர்மம் எண்ணத்துல வந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைமே அதை திருத்திட்டோம்னா ம் நமக்கு திரும்ப திரும்ப டெஸ்ட் பேப்பர் வராது. ம் இதுங்களா அதைத்தான் எனக்கு சொல்றாரு ம் சயின்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன செஞ்சோம்னா நம்ம விகர்மம் செய்யக்கூடாதுங்கிற ஸ்ரீமத்தை நம்ம எண்ணத்துல கொண்டு வந்துட்டு ம் அதை வந்து அவாய்ட் பண்ணிடணும். ம் அதை நமக்கு ஒரு எச்சரிக்கையா நம்ம எடுத்துக்கலாம் இதை. ம் அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. சுப பாவனையுடன் சேவை செய்பவர்களாக பாப்சமான் பாபாவிற்கு சமமாக அபகாரிகளுக்கும் உபகாரம் தீங்கு செய்பவர்களுக்கும் உதவி செய்பவராகுக. ம் எப்படிப்பட்ட ஆத்மா இருந்தாலும் தனது இரக்க உணர்வால் சுப பாவனையால் அவர்களை மாற்றி விடுங்கள். இதுவே உண்மையான சேவை. ம் விஞ்ஞானிகள் கட்டாந்தரையிலும் பயிர் விளைவிப்பதை போன்று அமைதி சக்தியால் இரக்க மனதுடன் அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்து பூமியை மாற்றுங்கள். சுய மாற்றத்தால் சுய பாவனையால் எப்படிப்பட்ட ஆத்மாவும் மாறியே தீர்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பா. ஏனெனில் சுபபாவனை அவசியம் வெற்றியை பெற்று தரும். ம் சுபபாவனை வைக்க வைக்க நமக்கு வெற்றி தான். அதனால சுபபாவனையை வச்சு மற்றவங்கள மாத்துங்க. எப்படி கட்டாந்தரையிலேயே பிளான்டேஷன் பண்றாங்களோ நீங்க அதே போல என்ன செய்யுங்கன்றாங்க, ஆத்மாவை மாற்றி விடுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமா. உங்களுடைய எப்படிப்பட்ட ஆத்மாவா இருந்தாலும் சரி, உங்களுடைய சுப பாவனை, இரக்க உணர்வின் மூலமா அவங்களுக்கும் நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. சுப பாவனை வைங்க, சுயமாற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி விஞ்ஞானிகள் கட்டாந்தரையில கூட அந்த பயிர் விளைவிக்கிறதுக்கான முயற்சி செய்றாங்க, அதே போல உங்களுடைய இரக்க உணர்வின் மூலமா, அவங்களுடைய சுப பாவனையின் மூலமா மற்றவர்களை மாற்றம் செய்ய முடியாதா? உங்களுடைய அமைதி சக்தியை பயன்படுத்தி அவங்கள மாற்றம் செய்ய முடியாதா அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த சுப பாவனை வைக்கிறதுனால, இரக்க உணர்வை கொண்டு வர்றதுனால யாருக்கு முதல்ல நன்மை ஏற்படுது? சுய மாற்றம் அடையுது. முதல்ல நாம மாறுறோம். நாம மாறுறதுனால நம்மளை பார்த்து அவங்களும் மாறுறாங்க. இன்னொன்னு, நம்ம சுபபாவனை வைக்கிறதுனால நம்மளுடைய சக்திகள் அவங்களுக்கும் போய் சேருது. எப்படி ஒரு தீபம் இன்னொரு தீபத்தை ஏத்துது இல்லையா, அது போல உங்களுடைய சுபபாவனை உங்களுக்குள்ள இருக்க சக்தியை அவங்களுக்கும் நிரப்புது அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்குள்ள நிரப்ப வேண்டியது கடமை பாபாவுடையதா இருக்குது. நீங்க அடுத்தவங்களுக்கு நிரப்பக்கூடிய காரியம் மட்டும் செய்தா போதும். ஒண்ணு நீங்களும் சுய மாற்றமாகறீங்க, மற்றவங்களுக்கும் சக்திகளை அந்த சுபபாவனையின் மூலமா கொடுத்து அவங்களையும் உங்களுக்கு சமமா மாத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுவும் பாபாவுக்கு சமமாக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா, பாபாவை நம்ம அரைக்கல்பமா நிந்தனை செய்துட்டு தான் வந்தோம், அபகாரம் செய்துட்டே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். எப்படி அபகாரம் செய்தோம்? இங்க கல்ல இருக்கீங்க, முள்ள இருக்கீங்க, தூண்ல இருக்கீங்க, துரும்புல இருக்கீங்க, சர்வ வியாபியா இருக்கீங்க, இப்படின்னு அபகாரம் செய்துட்டே வந்திருக்கோம். ஆனா தந்தை கடைசி என்ன செய்ய வந்திருக்காரு? நமக்காக ஞானம் கொடுத்து நம்மளை மீண்டும் உயர்ந்தவர்களா ஆக்குறதுக்கான உபகாரம் செய்யறதுக்காக வந்திருக்கார். அவர் எப்படி அபகாரம் செய்த நமக்கு உபகாரம் செய்யறதுக்காக வந்திருக்காரோ, அதே போல உங்களை இப்ப இங்க இருக்கவங்க எல்லாம் அபகாரம் செய்யறாங்க இல்லையா, உங்களை நிந்தனை செய்யறாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கும் நீங்க உபகாரம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கறத பாபா சொல்லியிருக்காரு. அதுக்கும் என்ன காரியம் செய்யணும்? நீங்க இந்த சுப பாவனை வைக்கணும். இந்த சுப பாவனை தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபகாரம் செய்தவர்களுக்கும் உபகாரம் செய்யணும் அப்படின்னா ஒத்துழைப்பு சக்தி வேணும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும். ஒத்துழைப்பு சகயோகம் செய்யணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஓகே சிஸ்டர், இங்க ஃபாலோ ஃபாதர் அப்படிங்கறதும் இருக்குது. பாபாவுக்கு சமமாக இரக்க மனம் உடையவராகுங்க, சுபபாவனை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர். அப்பா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. ஞான சிந்தனை செய்வதே சதா முகமலர்ச்சியுடன் இருப்பதற்கான ஆதாரம். Churning this knowledge is the basis of remaining constantly cheerful. Churning this knowledge, ஞான சிந்தனை, ஞான கடையில் செய்யணும்னு சொல்றாங்க இல்லையாப்பா, அதை சொல்லியிருக்காரு. is the basis of remaining constantly cheerful. தொடர்ந்து முகமலர்ச்சியுடன் சதா இருப்பதற்கு என்ன பேசிஸ், ஆதாரம் என்னன்னா, churning this knowledge is the basis of remaining constantly cheerful அப்படின்னு அப்பா ஸ்லோகன் கொடுத்துறாங்க சார். ஞான சிந்தனை செய்யறதுதான் முகமலர்ச்சிக்கு ஆதாரமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணுமா, எப்பவும் ஞான சிந்தனை செய்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா. அதுலயும் பாருங்களேன், விஷ்ணுவோடைய அலங்காரத்துல மத்த எல்லாமே பாருங்க, 4 அலங்காரம் இருக்குது. ஞானம், யோகம், தாரணை, சேவை அப்படிங்கிறதுக்கு சங்கு, சக்கரம், கதாயுதம் மற்றும் தாமரப்பூ இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சக்கரம் மட்டும்தான் சுத்திக்கிட்டே இருக்கும். மற்றது எல்லாம் கிடப்புல இருக்கிறது மாதிரி எந்த ஒரு அசைவும் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த சக்கரத்தை பாருங்க, அது மட்டும் தான் சுத்திக்கிட்டே இருக்கும். ஏன் அது மட்டும் சுத்திக்கிட்டே இருக்குது? கிருஷ்ணருக்கு ஞானத்தின் சிந்தனை செய்யறதுனால. அந்த ஞானம்
இந்த ஞானத்தின் சக்கரம், இந்த சுயதரிசன சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குது. அதனாலதான் அவர் எப்பவும் பொண்ணுகளோட முகமலர்ச்சியோட இருக்கிறது மாதிரியே காமிச்சிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அதான் சொல்லியிருக்கேன், எப்பவும் முகமலர்ச்சியோட இருக்கணுமா ஞானத்தின் சிந்தனை செய்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிரதர், நேற்றுக்கு குரூப் டிஸ்கஷன்ல ஒரு சின்ன ஒரு ஷேரிங் டிஸ்கஸ் பண்ணதை நம்ம இங்க ஷேர் பண்ணுவோம். அவியத்தை சார் அனுப்பிடுங்க சிஸ்டர். இப்போ சார் வந்திருக்கா? ஆமா. ஓகே ஓகே பிரதர். அவ்வியக்த சமிக்கை கொடுக்குறாங்க. அப்பா, ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள். பிராமணர்களான உங்களை போன்று ஆன்மீக ஆளுமை முழு கல்பத்திலும் வேறு எவரிடமும் இல்லை. ஏனெனில் உங்கள் அனைவருடைய ஆளுமையை உருவாக்குபவர் அனைத்திலும் உயர்ந்த சுயம் பரமாத்மா. அனைத்திலும் உயர்ந்த ஆளுமை உங்களுடையது. கனவிலும் நினைவிலும் முழு தூய்மை. இந்த தூய்மை மட்டுமின்றி முகத்திலும் நடத்தையிலும் ஆன்மீக பொலிவும் உள்ளது. தனது இந்த கௌரவத்தில் எப்போதும் நிலைத்திருந்தால் சேவை தானாகவே நடைபெறும்ட்டாரப்பா. நம்ம முகமே சேவை செய்யும்ட்டாரு. ஆமா. பிராமணர்களின் ஆளுமை என்ன ஆளுமை? தூய்மையின் ஆளுமை, தூய்மையின் பர்சனாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆளுமை, தூய்மையின் பர்சனாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது முழு கல்பத்திலையும் வேற யாருக்குமே இல்லாத ஒரு ஆளுமை இந்த பிராமணர்களுக்கு மட்டுமே கிடைச்சிருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த ஆளுமையை உருவாக்கி தரக்கூடியவர் யாரா இருக்காரு? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரமாத்மா பகவானா இருக்கார். என்ன அப்படி தூய்மையின் பர்சனாலிட்டி சொல்லித்தராரு? நினைவிலையும் தூய்மை, கனவுல கூட தூய்மை. அப்படிப்பட்ட தூய்மையின் பர்சனாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முகம் மற்றும் நடத்தையில அந்த ஆன்மீக பொலிவும் எப்பவும் இருந்துச்சு அப்படின்னா கூட அது கூட உங்களுக்கு அந்த சேவையாகிடும் அப்படின்றத சொல்றாரு. அது கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேவை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. கனவுலையும் நினைவுலையும் தூய்மை இருக்கணும், முகம் மற்றும் நடத்தையில அந்த ஆன்மீக பொலிவும் இருக்கணும். அந்த ஆன்மீக ராயல்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதான் சொல்றேன். ஆன்மீக ராயல்டி, தூய்மையின் பர்சனாலிட்டி அது இருந்துச்சுன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காவே சேவை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அதான் உங்களுடைய முகம் கூட விளம்பர பலகையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அட்வர்டைஸ்மெண்ட் போர்டா இருக்கணுமா? இங்க ராஜயோகம் படிக்கிறவங்க இவங்க பிரம்மாவின் குமாரிகளா இருக்காங்க, பரமாத்மாவின் குழந்தைகளா இருக்காங்க அப்படின்றதுலாம் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியணும். அந்த அளவுக்கு உங்களுடைய ராயல்டி தெரியணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஆத்மாக்களின் தந்தை இருக்கிற பரமாத்மா நேரடியா அந்த சங்கமத்துல பூமிக்கு வந்து சொல்லி கத்து கொடுக்கிற இந்த ராஜ யோகத்துல இது வரைக்கும் நம்ம செஞ்ச பழைய பாவத்தையும் அழிக்க முடியும், இனிமேல் பாவம் செய்யாம இருக்கிறதுக்கும் வழி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போனது. அதுல வந்து பழைய பாவத்தை, அதாவது 63 பிறவியா எடுத்த போது நம்ம அந்த பாவத்தை அழிக்கிறதுக்கு வந்து மன்மனாபவ ஆத்மானு வந்து பரமாத்மாவை நினைவு செய்யும் போது பழைய பாவங்கள் அழிந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அப்பா நமக்கு கத்து கொடுக்குறாங்க இந்த ராஜயோகத்துல. இனிமேல் பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மா சரீரம் விட்ட பிறகு அது வந்து பாவத்தையும் புண்ணியத்தையும் மட்டும்தான் கொண்டு போகுது. அப்போ வந்து அந்த ஏன்னா புண்ணியத்தை வந்து நிறைய கொண்டு போக கூடாது அப்படிங்கிற புரிதல் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து பாவம் செய்யாம இனிமேலும் பாவம் செய்யாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். அதை இங்க போட்டேன். அதனால ரெண்டுக்குமே ராஜயோகத்துல வழி அப்பா சொல்றாங்கங்கறத நம்ம புதுசா வரவங்களுக்கு புரிய வைக்கலாம் பிரதர். ஆமா. அது எண்ணம் சொல் செயல துக்கம் கொடுக்காம இருக்குது. அதான் கர்மேந்திரியங்கள் மூலமா எந்த ஒரு தவறுகளும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதுக்கு சுயராஜ்ய அதிகாரி பிராக்டிஸ் பண்ணோம்னா சரியா இருக்கும். ஒண்ணு தந்தை நினைவுல இருந்து பாவ கர்மங்கள் அழிக்கிறோம், இன்னொன்னு சுயராஜ்ய அதிகாரியா இருந்து எந்த ஒரு விக்கர்மமும் எம் மூலமா நடக்காது அப்படிங்கிற அந்த பயிற்சி. ஒன்னு ஆத்மாபிமானி பயிற்சி, இன்னொன்னு தேகி அபிமானி பயிற்சி. சுயராஜ்ய அதிகாரிங்கிற அந்த பயிற்சி, ரெண்டு பயிற்சியும் நம்ம ராஜயோகத்துல செய்யறதுனாலதான் நம்ம பழைய பாவத்துல இருந்தும் தப்பிச்சிடுறோம், புது பாவம் எதுவும் செய்யாம தப்பிச்சிடுறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கூடவே ஒன்னு அழிக்கிறோம் அப்படின்னாலே புதுசா நமக்குள்ள ஒண்ணு உருவாகுது. அசுர சம்ஸ்காரம்லாம் ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டே போகுது. கூடவே நம்ம புது புது காரியங்களை செய்யறோம் அப்படின்னும் போது அந்த தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரமும் உருவாயிடுது. நமக்கே தெரியாம அப்பா நம்ம கிட்ட இருக்க அந்த அசுர குணங்களை நீக்கிட்டு தெய்வீக குணங்களை உருவாக்கி தரக்கூடியவரா இருக்காரு அப்படிங்கறதும் இங்க புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி. Thank you, Baba.